இந்தியா vs இங்கிலாந்து டே 2 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 டீமும் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. நேற்று நம்ம இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பாண்ட் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. செஞ்சுரி அடிச்சுட்டு அப்புறம் அந்த ஒரு பல்டி செலிப்ரேஷன்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அது பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஸோ 2 பேருமே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க டீம் இந்தியாக்காக. ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ 2 பேரும் நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். இங்கிலாந்து சைட் பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேப்டனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்தாருன்னே சொல்லலாம். தென் ஜாஷ் டங் அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 500 ரன்ஸ் நோக்கி இந்தியா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்கிலாந்து வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணி ஒரு 471 ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை வந்து ஆல் அவுட் பண்ணாங்க இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து பேட்டிங் எடுத்துகிட்டோம்னா அவங்களும் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு 50+ அடிச்சார்னே சொல்லலாம். தென் ஒன் டவுன் வந்த ஓலி போப் ஸ்டேபிளாக வந்து விளாண்டார்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸோட இங்கிலாந்து போயிட்டுருக்காங்க. டே 2ல் முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 209 for 3 அப்படிங்கிற இதில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் டீம்லேருந்து விக்கெட் வேணும்னா பும்ரா அவரை தான் வந்து கூப்பிட்டே ஆகணும். ஸோ அவர் வந்து 3 விக்கெட்டுமே அவர் தான் வந்து எடுத்திருந்தார். இதே தான் வந்து ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயும் நடந்துச்சு. உங்களுக்கு விக்கெட் வேணும்னா நீங்கள் பும்ரா மட்டும்தான் கூப்பிடணும். ஸோ அவர் தான் வந்து விக்கெட் எடுப்பார். ரிமைனிங் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் பெருசாக வந்து போடல. பிரஷி கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். லார்ட் ஷர்துல் தாக்கூர் அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டே 3 நடக்க போகுது. ஸோ இந்தியன் டீம் எப்படி புல் பேக் பண்ண போகிறாங்க, ஸோ இங்கிலாந்து எவ்வளோ டோட்டல் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.